வணக்கம் நண்பர்களே. 2 வருடங்களுக்கு ஒரு முறை சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டிகள் இடம்பெற்று வருகின்றன. முதன்முறையாக 2007ஆம் ஆண்டு T20 சர்வதேச போட்டிகள் இந்தியாவில் இடம்பெற்றிருக்கின்றது. 20 ஓவர்களை கொண்ட இந்த போட்டி மிகவும் விறுவிறுப்பான ஆட்டமாக காணப்படுவதால் அதிகளவான கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த போட்டியினை கண்டுகளிப்பதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர். 2024ஆம் ஆண்டுக்கான T20 கிரிக்கெட் போட்டிகள் இந்த முறை அமெரிக்காவிலும் மேற்கிந்திய தீவுகளிலும் இடம்பெற்று வருகின்றது. அமெரிக்காவில் இடம்பெறுகின்ற போட்டிகளில் பங்கு பெற்றுகின்ற சில நாடுகளினுடைய அணியினை ICC என்று அழைக்கப்படுகின்ற சர்வதேச கிரிக்கெட் சபை மாற்றான் தாய் பிள்ளையாக நடத்துகின்றது என்ற குற்றச்சாட்டு இப்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக இலங்கையிலிருந்து சென்ற இலங்கை அணியினர் அமெரிக்காவில் பல்வேறுபட்ட அசௌகரியங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. இன்றைய இந்த காணொளியில் இது தொடர்பான தகவல்களைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். அமெரிக்காவில் இடம்பெறுகின்ற T20 சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கின்ற இலங்கை அணியினருக்கு உரிய வசதி வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை என்று நேற்றைய தினம் இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் இலங்கையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார். இன்றைய தினம் இலங்கையினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ அவர்களும் தனது ஆதங்கத்தினை தெரிவித்ததுடன் ICCக்கு இது தொடர்பாக முறைப்பாடு ஒன்றினையும் முன்வைத்திருக்கின்றார். ICCயினுடைய நியதிப்படி விளையாட்டு இடம்பெறுகின்ற மைதானத்துக்கு 45 நிமிடங்களில் செல்லக்கூடிய வகையில் விளையாட்டு அணியினருக்கு விடுதி வசதியினை வழங்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது. ஆனாலும் இலங்கை அணியினர் விளையாட்டு மைதானத்திற்கு செல்வதற்கு கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலங்களுக்கு அதிகமாக எடுக்கிறது என்று இலங்கை அணி குற்றஞ்சாட்டி இருக்கின்றது. இதேவேளை பங்களாதேஷ் அணியினருக்கும் இவ்வாறு தூரமான பிரதேசத்திலேயே விடுதி வசதி வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. பங்களாதேஷுக்கு மட்டுமல்ல, தென்னாப்பிரிக்கா உட்பட வேறு நாடுகளுக்கும் இவ்வாறு தூர இடங்களில் விடுதி வசதிகள் ICCயினால் வழங்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக அந்த நாடுகளும் தங்களுடைய அதிருப்தியினை வெளியிட்டிருக்கின்றன. அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்கா பெரிய நிலப்பரப்பினை கொண்ட ஒரு நாடாக காணப்படுகின்றது. இதனால் வெவ்வேறுபட்ட பிரதேசங்களில் உள்ள விளையாட்டு மைதானங்களில் போட்டிகள் இடம்பெற்று வருகின்றன. அதிலும் குறிப்பாக இலங்கை அணியினருக்கு ஒவ்வொரு போட்டிகளுக்கும் ஒவ்வொரு விளையாட்டு மைதானங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த மைதானங்களுக்கு செல்வதற்காக அமெரிக்காவில் உள்ள உள்ளூர் விமான நிலையங்களில் கிட்டத்தட்ட 8 மணித்தியாலங்களுக்கு மேல் காத்திருக்க வேண்டி இருக்கின்றது என்று இலங்கை அணியினர் கவலை தெரிவித்திருக்கின்றனர். இதனை விட பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு கூட இலங்கை அணியினருக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. இதனை விட அமெரிக்காவின் விளையாட்டு மைதானங்களில் காணப்படுகின்ற பிட்ச்கள் கூட ஒழுங்கான முறையில் வடிவமைக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டினை அனைத்து நாட்டு அணியினரும் முன்வைத்திருக்கின்றனர். 2023ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் இலங்கையினுடைய கிரிக்கெட் சபை தனது நிதிகளை தவறாக பயன்படுத்துகின்றது என்று குற்றஞ்சாட்டி அப்பொழுது இலங்கையினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த ரொசான் ரணசிங்க அவர்கள் இலங்கையினுடைய கிரிக்கெட் சபையினை கலைத்திருந்தார். நாடுகளில் இருக்கின்ற கிரிக்கெட் சபைகள் அரச தலையீடின்றி சுதந்திரமாக செயற்பட வேண்டும் என்பது ICCயினுடைய நிபந்தனையாக காணப்படுகின்றது. அமைச்சருடைய இந்த செயற்பாட்டினால் ICC இலங்கையினுடைய கிரிக்கெட் சபையினை தனது பட்டியலில் இருந்து அப்பொழுது நீக்கியிருந்தது. இது அந்த நேரத்தில் இலங்கையினுடைய அரசியலில் பல்வேறுபட்ட சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது. அப்பொழுது இலங்கையினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த ரொசான் ரணசிங்க அவர்களை இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பதவி நீக்கியிருந்தார். இந்த பதவி நீக்கத்துடன் ICCக்கும் இலங்கையினுடைய கிரிக்கெட் சபைக்கும் இருந்த பனிப்போர் ஒரு முடிவுக்கு வந்தது. ICC என்பது உலகளாவிய ரீதியில் சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் விளையாட்டு போட்டிகளை நடத்துகின்ற ஒரு அமைப்பாக காணப்படுகின்றது. இவ்வாறு பொதுவாக காணப்படுகின்ற இந்த அமைப்பு எல்லா நாட்டினருக்கும் சம வாய்ப்புகளையும் சம சந்தர்ப்பங்களையும் சம சலுகைகளையும் வழங்க வேண்டும் என்பதே அனைவரினதுடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. எங்களுடைய சேனலை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றீர்கள். ஆனால் தொடர்ச்சியாக பார்க்கின்ற பார்வையாளர்கள் எங்களுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அவ்வாறு சப்ஸ்கிரைப் செய்யாமல் நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு தொடர்ச்சியாக ஆதரவை தாருங்கள். நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.